எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.1ல் 11th சம் சொல்லித்தரேன். ஸோ இன்டெக்ரல் x³ + 5x² - 4 டிவைடட் பை x² dxன்னு இருக்குது. ஸோ இந்த x² நம்ம செப்பரேட்டாக டிவைட் பண்ணிவிட்டு 3 இன்டெக்ரல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தான் பண்ணோம். ஸோ இதை வந்து x³ / x² dx + 5 இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் வெளியே போட்டுக்கலாம். x² / x² dx இந்த x² எல்லாத்துக்குமே காமன் -4 இன்டெக்ரல் 1/x² dx. ஸோ இதில் கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 2 x² கேன்சல் ஆனால் x மட்டும் தான் இருக்கும். ஸோ இன்டெக்ரல் x dx இப்போ x² கேன்சல் ஆச்சுன்னா 5 இன்டெக்ரல் dx -4 இதில் x² வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடலாம் -2 dxன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்டெக்ரேஷனுக்கு x⁴n ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு x⁴n + 1/n + 1. ஸோ இன்டெக்ரல் x⁴1 இருக்குது. 1 + 1/1 + 1 2. ஸோ இன்டெக்ரல் x வந்து x²/2 + 5 இன்டெக்ரல் dx வந்து x -4 x⁻−2 -2 + 1/-2 + 1. ஸோ இங்கே ஃபைனலாக x²/2 + 5x. ஸோ -2 + 1 வந்து -1ன்னு வரும். இது -2 + 1 -1 வரும். ஸோ இது x⁻−1/-1ன்னு இருக்குது. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ x²/2 + 5x இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும். x⁻−1 1/xன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் c கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே 4 இருக்குது. அந்த 4ம் போட்டுக்கணும். 4/x + c. ஸோ இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 12th சம். இன்டெக்ரல் x³ + 3x + 4 whole divided by √x dx. ஸோ இதில் இப்போ √x வந்து x⁻½ எழுதலாம். இப்போ இங்கே x³ இருக்குது. √x வந்து நம்ம x⁻½ எழுதுகிறப்போ கீழே இருக்கிற டம் மேலே போச்சுன்னா -1/2 ஆகும். ஸோ இது மாதிரி பிரிச்சுக்கணும். 3 - 1/2 dx. அடுத்தது +3 இன்டெக்ரல் இங்கே ஒரு x⁻1 இருக்குது. இங்கே √1/2 மேலே போச்சுன்னா -1/2 dx +4 இன்டெக்ரல் √x மேலே போச்சுன்னா x⁻−1 dx. ஸோ 3 2s are 6 6 - 1 5/2 இருக்குது. x⁻5/2 dx +3 இது 2 1s are 2 2 - 1 1/2. ஸோ இன்டெக்ரல் x⁻1/2 dx +4 இன்டெக்ரல் x⁻−1/2 dx. ஸோ இது இன்டெக்ரல் x⁻n ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். x⁻nக்கு x⁻n + 1/n + 1. ஸோ x⁻5/2க்கு x⁻5/2 + 1/5/2 + 1 ப்ளஸ் 3 இன்டெக்ரல் x⁻½ x⁻½ + 1/½ + 1 ப்ளஸ் x⁻−½ -½ + 1 இங்கே 4 இருக்குது. 4 × -½ + 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 2 1s are 2 2 + 5 5 7/2. ஸோ x⁻7/2 இங்கேயும் அதே மாதிரி தான் வரும் 7/2 ப்ளஸ் 3 × x⁻ இங்கே 2 1s are 2 2 + 1 3/2 x⁻3/2 இங்கேயும் 3/2 வரும். ப்ளஸ் 4 -½ 1 -½ வந்து 2 1s are 2 2 - 1 1. ஸோ x⁻1/2 இங்கேயும் அதே மாதிரி தான் பவரில் 1/2 வரும். ஸோ இதே திருப்பி நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன்.
x பவர் 7/2 by 7/2 plus 3 x power 3/2 by 3/2 plus 4 x power 1/2 by 1/2 இருக்கு. ஸோ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் நியூமரேட்டர் போய்ட்டு ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 2/7 x power 7/2 இதில் 3 கேன்சல் பண்ணலாம். இந்த 1/2 மேலே போச்சுன்னா 2 x power 3/2 ப்ளஸ் இதில் இந்த 2 ரெசிப்ரோக்கலாக பண்ணால் 4 into 2 ஆகிடும். ஸோ 4 2s are 8 x power 1/2. ஸோ இதை வந்து 8 root xன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து 2/7 x power 7/2 plus 2 x power 3/2 plus 8 root x plus c. ஸோ இதுதான் ஆன்சர். Next 13th sum. Integrate x cube minus x square plus x minus 1 whole divided by x minus 1 dx. ஸோ இதிலையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இப்போ ஏன்னா பெரிய டேர்மாக இருக்குது. இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கிறனால எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து காமன் எதுவும் இல்லாதனால +1 வெளியே எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் 1 இங்கே ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ டிஎக்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துடலாம். உள்ளே வந்து எக்ஸ் ஸ்கொயர் +1 கீழே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது டிஎக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இந்த 2 டேர்ம் தான் இருக்கும். இது 2 இன்டெக்ரல் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ்ன்னு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸை எக்ஸ் கியூப் பை 3 எழுதலாம். இன்டெக்ரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ். ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next 14th sum. Integral 1 minus x root x dx. ஸோ இப்போ வந்து இதே 2 இன்டெக்ரல் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இன்டெக்ரல் ரூட் எக்ஸை எக்ஸ் பவர் ஹாஃப்னு எழுதிக்கலாம் இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் இந்த இங்கே பவரில் 1 இருக்குது. ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 1 இது மல்டிப்ளை பண்ணுறப்போ ப்ளஸ் ஹாஃப் டிஎக்ஸ் 2 இன்டெக்ரல் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ இது எக்ஸ் பவர் ஹாஃபை வந்து இப்போ இதுக்கு இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் n+1 பை n+1. ஸோ இது எக்ஸ் பவர் ஹாஃப் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணலாம். இதில் எல்சிஎம் எடுக்கிறப்போ 2 1s are 2 2 + 1 3/2 எக்ஸ் பவர் 3/2 டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ எக்ஸ் பவர் ஹாஃபை இன்டெகிரேட் பண்ணுறப்போ அந்த எக்ஸ் பவர் n+1 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் half plus 1 by half plus 1 plus minus x power 3/2 இருக்குது. x power 3/2 plus 1 by 3/2 plus 1. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ 2 1s are 2 2 + 1 3/2 வரும். x power 3/2 by 3/2 இங்கேயும் அதே தான். மைனஸ் எக்ஸ் பவர் இது 2 1s are 2 2 + 3 5/2 வரும். x power 5/2 by 5/2. ஸோ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ 2/3 x power 3/2 minus 2/5 x power 5/2 plus c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 15th sum. Integral root x 3x square plus 2x plus 3 into dx. ஸோ எக்ஸ் ரூட் எக்ஸ்ன்னு இருந்தால் அது எக்ஸ் பவர் ஹாஃப்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் 3 இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இங்கே 3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். எக்ஸ் பவர் ஹாஃப் இது வந்து +2 இருக்குது. இப்போது
ப்ளஸ் 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். எக்ஸ் பவர் ஹாஃப் இங்கே பவரில் 1 இருக்கனால ப்ளஸ் 1 இதோட ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் 3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். இன்டகிரல் ரூட் எக்ஸ் எக்ஸ் பவர் ஹாஃப் டிஎக்ஸ். ஸோ இதில் வந்து இன்டகிரல் எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1. ஸோ 3 இப்போ இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், அப்புறம் இன்டகிரேஷன் ஃபார்முலாக்கு போகலாம். 2 2 சார் 4, 4 + 1 5/2. ஸோ எக்ஸ் பவர் 5/2. ஸோ இங்கே டிஎக்ஸ் போடணும் கண்டிப்பாக. டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணலை, சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு பண்ணலாம். 2 1 சார் 2 2 + 1 3/2. எக்ஸ் பவர் 3/2 டிஎக்ஸ் ப்ளஸ் 3 இன்டகிரல் எக்ஸ் பவர் ஆஃப் டிஎக்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். n + 1. ஸோ 3 எக்ஸ் பவர் 5/2 + 1 by 5/2 + 1 plus 2 x power 3/2 + 1 by 3/2 + 1 plus x power 1/2 3 இருக்கு. x power 1/2 + 1 by 1/2 + 1. So LCM எடுக்கிறப்போ 2 1s are 2, 2 + 5 7/2 வரும். 3 x power 7/2 by 7/2 plus 2 x power 3/2 + 1 2 1s are 2, 2 + 3 5/2 x power 5/2 by 5/2 plus 3 2 1s are 2, 2 + 1 3/2 x power 3/2 by 3/2. So fraction kilo fraction தான் மேலே போயிடும். 2 3s are 6, 6/7 x power 7/2. The 2 2s are 4, 4/5 x power 5/2 plus இது 3 3 கேன்சல் ஆகிடும். ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் 2 மேலே போயிடும். ப்ளஸ் 2 x power 3/2 plus c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Sixteenth sum. Integral 2x minus 3 cos x plus e power x dx. So 2 integral x dx minus 3 integral cos x dx plus integral e power x dx. 2 இப்போ இதில் இன்டெக்ரல் எக்ஸ்னா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, அதுக்கு இதான் எக்ஸ் பவர் n + 1 by n + 1 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 எக்ஸ் பவர் இப்போ இங்கே 1 இருக்குன்னா 1 + 1 2x² / 2 வரும். மைனஸ் 3 இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் ப்ளஸ் சி. ஸோ இதில் 2 2 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக x² minus 3 sin x plus e power x plus c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 17th sum. Integral 2x² minus 3 sin x plus 5 root x dx. So 2 constant வெளியே எடுத்துடலாம். இதுலேயும் 3 integral split பண்ணலாம். x² dx minus 3 integral sin x dx plus 5 integral root x x power half dx அப்படி எழுதிக்கலாம். ஏன்னா அந்த x power n ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதனால் x power nக்கு இதான் ஃபார்முலா x power n + 1 by n + 1. sin x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் வரும். ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணலாம். 2 x² இன்டெகிரேட் பண்ணுறப்போ பவர் n + 1 2 + 1 by 2 + 1 x³ by 3 வரும். மைனஸ் 3 sin x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் அந்த ஸோ இந்த மைனஸ் காஸ் எக்ஸ் இங்கே போட்டுக்கலாம். ப்ளஸ் 5 x பவர் ஆஃப் இன்டெகிரேட் பண்ணால் ஆஃப் + 1 by ஆஃப் + 1. ஸோ இது வந்து ஃபைனலாக 2/3 x³ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 3 காஸ் எக்ஸ். ஸோ இது ப்ளஸ் 5 x பவர் இது எல்சிஎம் 2 1s are 2 2 + 1 3/2 x பவர் 3/2 by 3/2. ஸோ 2/3
x cube plus 3 cos x. ஸோ இது ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் போயிடும். 5 2s are 10/3 x power 3/2. ஸோ ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஆன்சர். Next 18th sum. Integral secant x into secant x plus tan x dx. Secant x integral secant x secant square x dx plus secant x tan x வந்து integral secant x tan x dx. ஸோ இன்டெக்ரல் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸுக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அது வந்து tan x ப்ளஸ் சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸுக்கும் இன்டெகிரேட் பண்ணோன்னா சீக்கண்ட் எக்ஸ். ஸோ ப்ளஸ் சி. ஸோ இது ஃபார்முலா பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 19th சம். இன்டெக்ரல் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை cosecant square x dx. ஸோ சீக்கண்ட் வந்து காஸோட ரெசிப்ரோக்கல். இதை வந்து இன்டெக்ரல் 1/cos square xன்னு எழுதலாம். கொசிகண்ட் வந்து சைனோட ரெசிப்ரோக்கல். ஸோ இதை 1/sin square x dxன்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல dx. இப்போ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் மேலே போய்டும். ஸோ இன்டெக்ரல் sin square x இப்போ மேலே போய்டும். sin square x ரெசிப்ரோக்கல் ஆகிடும். sin square x by cos square x dx. ஸோ இது மாதிரி ஸ்கொயர் இருந்ததுன்னா இப்போ சைன் பை காஸ் வந்து டேன் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸோ இன்டெக்ரல் tan ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ tan ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட்க்கு ஃபார்முலா கிடையாது. ஆனால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. இப்போ இது ஒரு ஐடென்டி ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி இருக்குது. சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் 10th எல்லாம் படிச்சிருப்பீங்க. மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு. இப்போ நமக்கு tan ஸ்கொயர் எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம tan ஸ்கொயர் எக்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் -1ன்னு மாற்றிட்டு இன்டெகிரேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். tan ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதில் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் -1 இன்டூ டிஎக்ஸ். இப்போ இது ரெண்டு இன்டெகிரலாக ஸ்ப்ளிட் பண்ணோம். இன்டெகிரல் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டெகிரல் டிஎக்ஸ். இன்டெகிரல் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபார்முலா வந்து tan எக்ஸ். ஸோ tan எக்ஸ் இன்டெகிரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ். ஸோ -x ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஆன்சர். Next 20th sum. Integral 2 minus 3 sin x by divided by cos square x dx. ஸோ இந்த cos square x ரெண்டுத்துக்குமே காமன். அதனால ஃபஸ்ட்டு இது ஸ்ப்ளிட் பண்ணலாம். இன்டெக்ரல் 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தோன்னா 1/cos square x. 1/cos square x வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 3 இன்டெக்ரல் sin x. இந்த cos square x ரெண்டு டேர்மை cos x அப்புறமா 1/cos xன்னு பிரிச்சுக்கலாம். cos x இன்ட்டு cos x cos square x தான். இது எதுக்காக பிரிக்கிறோன்னா நம்ம வந்து sin x cos x tan x எடுத்துக்கலாம். இது secant x. அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ 2 இன்டெக்ரல் secant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 3 இன்டெக்ரல் இது 1/cos x வந்து secant x, இது tan x dx. ஸோ இதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். 2 இன்டெக்ரல் secant ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணோன்னா tan x தான். மைனஸ் 3 secant x tan x இன்டெகிரேட் பண்ணோன்னா secant x. ஸோ இது ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 21st sum. Find the antiderivative of root x plus 1/root x.
ஸோ ரூட் எக்ஸ்னா எக்ஸ் பவர் ஹாஃப், ஆன்டி டெரிவேட்னால இன்டகிரேஷன், டிவிஷனில் ரூட் எக்ஸ்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் டிஎக்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். ஸோ எக்ஸ் பவர் ஆஃப் எக்ஸ் பவர் ஹாஃப் ப்ளஸ் ஒன் பை ஹாஃப் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இது எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப்னா மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஒன் பை மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஒன். ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ 2 1s are 2, 2 + 1 3/2, எக்ஸ் பவர் 3/2, இங்கேயும் எக்ஸ் பவர் 3/2 தான் வருது, சாரி டிவைடட் பை 3/2. அப்புறம் மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் வந்து ஹாஃப். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஹாஃப், இங்கேயும் 1 மைனஸ் ஆஃப் ஹாஃப். ஸோ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான் மேலே போய்டும். 2/3 எக்ஸ் பவர் 3/2, இதுவும் மேலே போய்டும், ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 22nd sum. If d by dx f of x equal to 4 கொடுத்துருக்காங்க differentiate part 4x cube minus 3 by x power 4 such that f of 2 equal to 0. Then f of x is f of x தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃபரன்ஷியேட் இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணி கான்ஸ்டன்ட் இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டகிரல் 4x cube minus 3 by x power 4 dx. ஸோ இன்டகிரேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 இன்டகிரல் எக்ஸ் கியூப் dx minus 3 இன்டகிரல் 1 by x power 4 மேலே போச்சுன்னா x power minus 4 dx. ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். x power nக்கு x power n plus 1 by n plus 1 இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ணுறோம். x கியூப்னா 3 plus 1 by 3 plus 1னா 4x power 4 by 4 minus 3x power minus 4னா minus 4 plus 1 by minus 4 plus 1. ஸோ ப்ளஸ் சி போடணும் லாஸ்ட்டாக. இதில் 4 4 கேன்சல் ஆகிடும். x power 4 minus 3 x power minus 3, இங்கே வந்து ஒரு minus 3 இருக்குது, இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ x power 4 ப்ளஸ் x power minus 3 ப்ளஸ் சின்னு இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 0 ஈக்குவல் டு 2 பவர் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு மைனஸ் 2 பவர் 4 மைனஸ் இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 3னா 1 பை எக்ஸ் இப்போ க்யூப்ன்றனால 2 க்யூப் ப்ளஸ் சி. 2 பவர் 4னா 2 2 சார் 4 4 2 சார் 8 சார் 2 2 சார் 4 4 2 சார் 8 2 சார் 16, இங்கே வந்து 16 இருக்கும். இங்கே நெக்ஸ்ட் போடலாம். சிக்ஸ்டீன் ப்ளஸ் 1 பை 2 கியூப் வந்து 8, இங்கே 0 ஈக்குவல் டு ப்ளஸ் சி. 16 இன்ட்டு 8 ஸோ 128 ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 8 ப்ளஸ் சி. 128 ப்ளஸ்னா 129 பை 8 ப்ளஸ் சி. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா சி 0 இருக்குது இந்த இடத்துல, அதனால் மைனஸ் 129 பை 8ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம திருப்பியும் அந்த சிக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இன்டகிரேஷன் வேல்யூ வந்து அவங்க அதான் கேட்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணது டேர்ம் இருக்குது, எக்ஸ் பவர் 4 மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 3 ப்ளஸ் சின்னு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 3 சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 129 பை 8ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏல தான் வருது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். 21st சம் வந்து 2/3 x பவர் 3/2 ப்ளஸ் 2 x பவர் 1 ப்ளஸ் சின்னு இருக்குது. இது ஆப்ஷன் சியில் வரனால ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ.